ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இப்ப பார்க்க போறது பூண்டு பால் குழம்பு. எல்லாரும் தேங்காய் பால்ல குழம்பு வச்சு தான் பார்த்துருப்பீங்க. நம்ம பசும்பால்ல குழம்பு வைக்க போறோம். இது எங்க பாட்டியோட ரெசிபி. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒலிக்குண்டு சைஸ் புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை இப்படி கியூப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் பால் எடுத்துக்கோங்க. 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி ஒன்று ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. சீரகமும் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுல தக்காளியை போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயும் குழம்பு கரைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை. இதுல இப்ப 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதை நான் கலந்து வச்சிருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு கரைச்சி வச்சுக்கோங்க. மண்சட்டி வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு பாதி விட்டுக்கோங்க. பாதி நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருங்க. இதுல நம்ம உரிச்சு வச்சிருக்க 20 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் அரை கப் பால் இதோட சேர்த்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. பூண்டு பால்ல நல்லா வேகணும். பால்ல பூண்டு நல்லா வெந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு மத்த வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. பூண்டு மத்துல நல்லா மசிஞ்சு குழஞ்சு வரணும். ரொம்ப அழுத்திடாதீங்க, மண் சட்டின்றதுனால. நல்லா மசிச்சுக்கிட்டு குழம்பு கரைச்சி வச்சுக்கோங்க. குழம்புல அந்த பூண்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு வேற ஒரு வானிலை வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மேல மிதக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் பூண்டு பால் கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதான். ஸோ அந்த குழம்பு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுங்க. இந்த குழம்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லா கொதிக்குது. சுண்டும் போது கொத்தமல்லி தலையை தூக்கோங்க. தூவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க.
உருளைக்கிழங்க ஜூலியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நைஃப்ல தான் கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்திருக்கு. இன்னும் மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி, தனியாத்தூள் ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். பூண்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு வாசனை அதிகமாக வருதுன்னு நினச்சிங்கன்னா கையில் தண்ணி எடுத்து இப்போ தெளித்து விட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணால் இன்னும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு கடாயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நடுவில் நடுவில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.